தமிழையும் தமிழனையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற போறார. பெண்களை சகோதரியா பாருங்க, வயசானவங்களை அப்பா அம்மாவா பாருங்க, டீச்சர்ஸ் தெய்வமா பாருங்க, ஆட்சியாளர்களை வேலைக்காரங்களா பாருங்க, பெண் குழந்தைங்களை தேவதைகளா பாருங்கன்னு சொல்லி வளர்க்க வேண்டிய அரசாங்கம் செவருக்கு செவரு போஸ்டர் ஒட்டுறாங்க. ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்க. இந்த பிச்சைக்காரங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா அம்மா தாய பிச்சை போடுன்னு கேட்பாங்க. தகப்பா அப்பா யார் இந்த சிஸ்டம்? ஸ்டாலினா, ஸ்டாலின் குடும்பமா, இல்ல ஒட்டுமொத்த திருட்டு திமுகவா? உண்மையில அவங்களோட சிஸ்டம் என்னன்னு நான் சொல்லவா? ஸ்டாலினோட குடும்பத்துக்கு எந்த வருமான இழப்பும் வராம பாத்துக்கிறது தான் திமுகவோட ஒரே சிஸ்டம். திமுக காரங்க மாதிரி கேடிங்களை நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாது. நீங்க எல்லாம் அமைதிப்படை படம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப பேமஸான சத்யராஜ் சார் படம். அந்த படத்துல ஒரு பேமஸான சீன் இருக்கும். சத்யராஜ் சார் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப மணிவண்ணன் சார் ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்ப திடீர்னு சத்யராஜ் சார் வெளியில வந்து அவர் போட்டுக்கிட்டு இருந்த துண்டை கழட்டி போடுவார். இப்ப அவரோட அல்ல கைங்கெல்லாம் நான் தான் துவைப்பேன் நீ தான் துவைப்பேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சிரிச்சுக்கிட்ட நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் மணியான்னு கேட்பார். உடனே மணிவண்ணன் நடந்த பிரச்சனையில அந்த பிரச்சனை மறந்துடுச்சுங்கன்னு சொல்லுவார். அப்போ மக்களுக்கு புதுசா பிரச்சனை வந்தா பழைய பிரச்சனையை மறந்துடுவாங்க அப்படின்னு சத்யராஜ் சார் ஒரு புது பார்முலாவை கண்டுபிடிப்பார். அந்த பார்முலாவை சத்யராஜ் சார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சவங்க காங்கிரஸ்காரங்க. 10 வருஷ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாளைக்கு பார்லிமெண்ட்ல பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது, நாளைக்கு பெரிய பிரச்சனை வருது, இல்ல இன்னைக்கு வெடிச்சிருச்சு உடனே அவங்க பிரச்சனையை மறக்க, அது ராபர்ட் வாத்ரா பிரச்சனையா இருக்கலாம், ராகுல் காந்தி பிரச்சனையா இருக்கலாம், 2G பிரச்சனையா இருக்கலாம், இலங்கை பிரச்சனையா இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு திடீர்னு ஒரு சாமியாரை கைது பண்ணிடுவாங்க, திடீர்னு ஒரு நடிகரை கைது பண்ணுவாங்க, IPL சூதாட்டம் பேசுவாங்க. நேர்மையான தோனி சூதாட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாரான்னு பேசுவாங்க. மக்கள் அப்படியே திசை திருப்புவாங்க, செய்தியை போட்டு அமுக்கிடுவாங்க. அந்த காங்கிரஸோட பார்முலாவை தான் திமுகவும் கடைபிடிக்குது. அவங்க கையில இருக்கிற ஊடகங்களை, அவங்க கட்சிக்காரங்க கூட்டணி கட்சியில இருக்கிற ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு நிறைய உண்மையான செய்திகளை வெளிச்சத்துக்கு வராம அப்படியே புதைச்சிடுறாங்க. கடந்த ஒரு வாரமா எது ட்ரெண்டிங் நியூஸ்? ஒரு நடிகைய ஒருத்தர் ஏமாத்தினார், அந்த நடிகை நம்பி ஏமாந்துடுச்சு. குற்றம் சாட்டப்பட்டவரோட பதில் என்ன, ரியாக்ஷன் என்ன? இதுதான் நியூஸ். 2 பேர் தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனையால தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ அட்டூழியங்கள் அராஜகங்கள் வெளிச்சத்துக்கே வராம போயிடுச்சு. ஸ்டாலினோட கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனாங்க மக்கள் ஒரு வண்டியில, அந்த வண்டி கவிழ்ந்து நிறைய பேருக்கு காயம். ஆனா அந்த நியூஸ் வெளியிலேயே வரல. FIR எப்படி லீக் ஆச்சுன்றது மக்கள் எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. மின்சாரத்துறையில போராட்டம் நடக்குது. ஜாக்கோ ஜியோ நேரடியா சவால் விட்டுருக்காங்க, அடுத்த முறை திமுக எப்படி ஆட்சிக்கு வரும். போன வாரம் ஒரே நாள்ல 7 பாலியல் வன்கொடுமை. இன்னைக்கு ஒரு நாள் 5 பொண்ணுங்களுக்கு பாலியல் தொல்லை. அரியலூர் மாவட்டத்தில் 13 வயசு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் 16 வயசு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் 13 வயசுக்கு பாலியல் தொல்லை. அரியலூர் மாவட்டத்தில் 15 வயசுக்கு பாலியல் தொல்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 17 வயசு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை. இது இன்னைக்கு நடந்த குற்றங்கள், இன்னைக்கு பதிவான போக்சோ கேஸ். ஆனா இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராது, இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஆகாது. சீமான் செவுத்துல சம்மன் ஓட்டினாங்க, கோ பேக் மோடிய ட்ரெண்டிங் ஆக்குனாங்கன்றது மட்டும்தான்
செய்தியா வரும். இந்த திமுக ஆட்சி காலத்துல நடக்கிற எத்தனை அவலங்கள் வெளிச்சத்துக்கு வராமலே போகுது. மக்களுக்கு வெளி உலகம் தெரியாம, நாட்டில் இருக்கிற உண்மை நிலவரத்தை தெரியாம, மக்களை ஏமாத்தி மக்களுக்கு எல்லா உண்மைகளையும் மூடி மறைச்சு ஆட்சி நடத்தி, அந்த ஆட்சிய எதிர்த்து கேள்வி கேட்டவங்க மேல பொய்யான கேசுகளை போட்டு ஜெயில போடுற ஒரு ஆட்சிக்கு பேர் சர்வாதிகாரம். ஹிட்லர், இடியமின் மாதிரி ஆட்கள் கூட சிங்கிள் சர்வாதிகாரியா இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் மட்டும்தான் சர்வாதிகார குடும்பத்தோட ஆட்சியை நடத்துறார். இந்த ஸ்டாலின் சர்வாதிகாரியான்றது நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அவர் ஏதோ ஒரு காமெடி பீஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் நார்த் கொரியா அதிபர் தெரிஞ்சிருக்கும், கிம் ஜாங் உன். உங்க எல்லாருக்கும் கிம்ம தெரிஞ்சிருக்கும். அந்த கிம் ஒரு வாட்டி பிரஸ் மீட் வச்சு அவங்க ரொம்ப பலமான நாடுன்னு காட்டிக்கிறதுக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்க கூடிய சீக்கிரம் சூரியனுக்கு ராக்கெட் விடுவோம். எல்லாரும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க. ஆனா மனசாட்சி இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்துச்சு, அது எப்படிங்க விநாயக்கு கொடுத்த தண்டனையே அவங்க இருக்க வேண்டிய இடத்துல திமுகவை உட்கார வச்சு நீங்க எல்லாரும் ஸ்டாலினுக்கு அவர் இருக்க வேண்டிய இடத்தை புரிய வைப்பீங்கன்னு நம்புறேன். சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் வந்தது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் விசு சார கேட்டாங்களாம், அது என்ன சார் சம்சாரம் ஒரு மின்சாரம்னு பேர் வச்சிருக்கீங்க எதுக்குன்னு. அதுக்கு விசு சார் சொன்னாரா, சம்சாரம்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க, தேவையில்லாம நம்ம சும்மா போய் தொட்டோம்னா ஷாக் அடிக்கும், அதனால சம்சாரம் ஒரு மின்சாரம்னு பேர் வச்சேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் விசு சார் சொன்ன மாதிரி